Okay, hi guys, good evening. Welcome to my so right. My voice is audible நினைக்கிறேன். All okay தானே? கேக்குதுல voice. Super right. So at the last time, the last period, PPT இல்ல. So we are in the last team project, which is JavaScript last project. ஸோ ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு நேற்று பார்த்த அந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் வச்சு ஒரு கிட்டத்தட்ட நெருங்கி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இன்னைக்கு பார்க்கலாம். சின்ன ப்ராஜெக்ட் இந்த சின்ன ப்ராஜெக்ட் தான், ஆனால் ஒரு கிரிட்டிக்கல் தான், ரைட்டா? ஸோ இன்னைக்கு அதை பார்த்துட்டு ஓரளவுக்கு முடிச்சிடலாம். ஐ தாட் 8:50க்குள்ளே முடிக்கலாம்னு நினைக்கிறேன். தெரியல, மேபி எவ்வளோ தூரம் போகுதுன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸோ என்னோட இந்த செஷன் முடிஞ்சு மண்டேலேருந்து நம்ம ஜேகோரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ளஸ் அதில் ஒரு பூட் ஸ்டாப்பும் போய் நெக்ஸ்ட் வீக் ஜேகோரி ப்ளஸ் பூட் ஸ்டாப்போட முடிச்சுட்டு அண்ட் தென் அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆக்சுவலி ஒரு ஓவர் டிலே ஆகிட்டு, ஸோ நம்ம வந்து சீக்கிரம் முடிக்கணும். போகலாம், பேக் எண்டும் இந்த மந்த் எண்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஜூன் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகும், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கலாம் பிகாஸ் மெனி ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, 3 மெம்பர்ஸ் இருக்கீங்க, நான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறேன். இதில் ஏதோ டவுட் இருக்கு அப்படின்னா டக்குன்னு கேட்டுருங்க, விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ ரைட், லான்ச் பண்ணுறேன், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஆல் செட்டில் டவுன் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். எனி இஷ்யூஸ்னால் சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு, ரைட்டா? ஓகே, ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நியூ பேஜ், ஓகேடா சச்சோ, தேங்க்ஸ். நியூ ஸ்க்ரீன் எடுப்போம். ஃபோல்டர் JS ப்ராஜெக்ட், ஓகேவா? ஸோ அதுக்குள்ள நான் index.html, ஓகேவா? அண்ட் தென் இன்னொரு ஃபைல் இப்போவுமே கிரியேட் பண்ணிடுறேன், main.js. ஸோ ஜேஎஸ் எல்லாம் இங்கே எழுத போகிறோம். ஸோ இப்போ தான் தெரியும் முழுசாக எதுக்கு நம்ம இந்த ஜாவாஸ்கிரிப்ட் படித்தோம், ஏன் HTML படித்தோம், ஏன் சிஎஸ்எஸ் படித்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முக்கு இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராஜெக்டில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, நான் அதுக்கு முன்னாடி என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோங்கிற டிஸ்பிளே பண்ணுவேன். ஓ சாரி, இங்கே தான் இருக்கு. எஸ், ஸோ பார்த்துக்கோ. சேஞ்ச் கலர், ஸோ ஒரு கலர் ஃபிளிப்பிங், ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டாக இருக்குது, ஸோ ஒயிட்டில் இருக்குது. சப்போஸ் நாங்கள் சேஞ்ச் கலர்னு கொடுத்தா இது வந்து ஒரு கலரோட நேம், ஓகேவா? பர்பிளோட ஒரு நேமு. நம்ம பேர் பர்பிள்னு வச்சுக்குவோம், நம்ம போக போக பார்க்கலாம் என்னென்ன கலர்லாம் வரும்னு, ஓகேவா? ஸோ இங்கே பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். திரும்ப நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த கலர் வரும். ஸோ அப்படி கலர் மாறிட்டு நான் கிளிக் பண்ண கலர் மாறிக்கிட்டே இருக்கும். இங்கே என்ன கலர் வருதோ அதான் பேக்ரவுண்ட் வரும், ஓகேவா? இந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸிட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா, புரிஞ்சுதுல, எதுவும் இஷ்யூ இல்லை அதில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் நிறைய டைம், அதனால் காமிச்சிட்டே எடுத்துட்டேன். சூப்பர், ரைட், சரிடா, சூப்பர்டா. ஸோ 3 பேர் ஒரு வெளியில் இருக்கீங்கன்னு தெரியுது. ரைட், வேகமாக பார்க்கலாம், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஒரு ஹெட்டிங் இருக்கணும், அண்ட் தென் ஒரு பேக்ரவுண்ட் கலர் என்னங்கிறது டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். ஸோ ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது HTML மூலயமா போகலாம். எஸ், ஓகே. நம்ம எப்பவும் போல HTML எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஷிஃப்ட் இந்த ஆம்பர்சன் கொடுப்போம். இந்த இடத்துல அங்கே இருக்கிற மாதிரி கலர் ஃபிளிப்பிங் அப்படின்னு வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ பாடியில் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னா எல்லாமே ஒரு டிவ்வுக்குள்ளேயே வச்சுக்கணும். ஸோ அதை குழப்பிக்க வேணாம். ஸோ டிவ் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அந்த டிவ்வுக்குள்ளே ஒரு ஹெட்டர் ஃபோல்டரில் ஒரு நேம் வைக்கிறேன். என்ன அப்படின்னா H3ல கலர் ஃபிளிப்பிங் அப்படின்னு ஒரு நேம் வச்சுருக்கேன், ஓகேவா? ஓப்பன் கிளைஸோட கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து இது ஒரு மாதிரி சின்னதாக இருக்குது, பட் H3ங்கிறது அவ்வளோதான். மேபி வேணால் H2ன்னு மாற்றிக்கலாம். 3 tends to H1, ஓரளவுக்கு பெருசாக வந்துட்டு, ஓகே. ஸோ இது ஒரு ஹெட்டர் பார்ட்டாக இருக்கிறதுனால செக்மெண்ட்டாக ஹெட்டர்ன்னு இருக்கு. அடுத்து ஒன்று என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா ஒரு லிங்க் மாதிரி ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதையும் இன்னொரு ஹெட்டரில் வச்சுப்போம். ஒரு ஹெட்டரில் ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணுறேன், ஓகேவா? இந்த லிங்க் பேர் என்னன்னா ரிட்டன் டு அப்படின்னு வைக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த ரிட்டன் டு என்ன அப்படின்னா
நான் அந்த நம்ம கலர் ஒரு பட்டனை கிளிக் பண்ணி பட்டனை வந்து கலர் பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும் கடைன்னு கரெக்ட் தானே. நான் ரிட்டர்ன் டூ கொடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பேஜில் இருந்தோமோ அந்த பேஜுக்கு வரணும். ஸோ அதனால அந்த ஹச்ஆர்ஏஎஃப்ல டாட் ஸ்லாஷ் கொடுத்து index.html அப்படின்னு கொடுத்துருவேன். இது என்ன ஆகும் அப்படின்னா நான் அந்த ரிட்டர்ன்கிற பட்டன் அமைக்கிட்டேன் அப்படின்னா இந்த ரிஃப்ரெஷ் ஆனதுக்கு சமம். ஓகேவா. ஸோ அந்த ரிட்டர்ன்ங்கிறது ஒரு மாதிரியான டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்கு. அதை நம்ம எப்படின்னு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கட்டும். இன்னொரு ஹெட்டர்ல வச்சாச்சு. ஓகே. இப்போ இந்த ரெண்டு ஹெட்டரையும் கொஞ்சம் சென்டரபிளா நம்ம ஸ்டைல் பண்ணுவோம். நான் தனியாக சிஎஸ்எஸ் ஸ்டைல் போட விரும்பல, பிகாஸ் நான் இங்கேயே பண்றேன். அதுக்குன்னா ஒரு ரீசன் இருக்கு. ஸோ ரெண்டு ஹெட்டருமே ஒரு சென்டரா வேணும் நம்மளுக்கு கரெக்டா. ஸோ ஹெட்டர் டெக்ஸ் டு அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தா சென்டர் ஆகலை. அப்போ சென்டர் ஆகிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர். சரி இப்போ சென்டர் ஆயிட்டு. ஏன் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்கும் போது மாறலை அப்படின்னா அலைன் ஐட்டம் இருக்கு இங்க இருந்து இங்கே உள்ள சென்டர் கணக்கெடுக்கிறது. இங்கே இந்த இடத்துக்கு நீ கொண்டு வரணும்னு நினைச்ச அப்படின்னா அது அங்கே வர வேண்டியது. ஸோ அதுக்கு ரொம்ப இப்போ நம்ம ஸ்டைலில் இன்க்ளூட் ஆகுனா பட் இவ்வளோதான் நம்மளுக்கு படித்தது தான். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் அலைன் ஐட்டம் சென்டர் எங்கேனாலும் கொடுக்கலாம். ஸோ தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா. ஸோ ஒரு ஹைட்டை வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கணும். ஓகேவா. ஸோ அதனால ஒரு ஹைட் ஒரு 30 வியூ பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இது இறங்கிட்டோம். சரி இப்போதைக்கு இதுங்க நான் எடுத்துடலாம். ஹைட்டு 30 வந்து எங்கே கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு அது ரெண்டும் சென்டரா ஓவராலாக அழகாக இருக்கட்டும். ஓகேவா. ஸோ இந்த ரிட்டர்ன் டூங்கிறத மாற்றலாம் மீன்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி அக்லினஸ்ஸாக இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு கிளாஸ் லிங்க் அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ கிளாஸ்ன்னு வந்துட்டாலே டாட் வச்சு எழுதணும். டாட் லிங்க்ல டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு கொடுத்தா அந்த லைன் வந்து போயிடும். இது ரொம்ப சின்னதாக இருக்கு. ஸோ அதனால சைஸ் வந்து டோட்டலாகவே 1 இன்ச்சு கூட்டலாம். லைக் எக்ஸாம்பிள் ஃபாண்ட் சைஸ் லார்ஜர் வச்சா என்ன ஆகுது, ஓரளவுக்கு லார்ஜராக இருக்கு. சரி இப்போதைக்கு நம்மளுக்கு இதே போதும். ஸோ அந்த ரிட்டர்ன் டூவை மட்டும் கொஞ்சம் ஒன்று கூட்டுறதுக்காண்டி லிங்க்ல வந்து ஃபாண்ட் சைஸ் 1.2 RM. இப்போ ஓரளவுக்கு ரெண்டுமே பார்க்க ஹைலைட்டடா சூப்பரா இருக்கு. கவனிக்கிங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஸ்க்ரீன் இங்கே ஷேர் பண்ணுறேன். எனி டவுட்ஸ்னா மைக் ஆன் பண்ணிடுங்க. ஓகேவா. ஆடியோ கொஞ்சம் வச்சிருக்கேன். சரி ரெண்டு வச்சிருக்கேன். இதை கிளிக் பண்ணால் நம்ம ரெஃப்ரெஷ் பேஜுக்கு வந்துடும். இப்போ நம்ம சென்டரில் பேக்ரவுண்ட் கலர் என்னங்கிற டைப் பண்ணப்போம். ஸோ 2 ஹெட்டர் எழுதியாச்சு. அதுக்கடுத்து இந்த பேக்ரவுண்ட் கலர் எல்லாம் ஒரு செட்டபிளாக வரனால ஒரு டிவ்க்குள்ளேயே போட்டு அதுக்குள்ளே ஒரு டிவ் வச்சு 2 கண்டென்ட் எழுதலாம். ஸோ ஒரு H2 என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் இங்கே வந்து ரைட்டா. ஸோ பேக்ரவுண்ட் கலர்ல நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது கிட்ட உள்ள வார்த்தை மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு கரெக்டா. ஸோ அந்த வார்த்தை ஸ்பெசிஃபைடா இருக்கணும். ஸ்பெசிஃபைடுன்னு வந்துட்டுனாலே நம்ம HTML ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம் ஸ்பேன்ல வந்துட்டு நான் ஒயிட்னு மட்டும் இப்போதைக்கு போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா. பிகாஸ் ஏன் ஸ்பேன் போட்டேங்கிறத நான் சொல்றேன். பிகாஸ் நம்ம இந்த ஏரியா பர்டிகுலரா மாத்தணும் கரெக்டா. ஸோ இந்த இடத்துக்கு மட்டும் நான் கலர் கொடுக்கணும் அப்படின்னா நான் இதுல போயிட்டு ஸ்டைலுன்னு போட்டு கலர் ரெட்டுன்னு கொடுத்தேன்னா ஒயிட் மட்டும் ரெட் ஆயிடும். அப்போ குறிப்பிட்டு இந்த வேலை நடக்கிறதுனாலதான் நம்ம ஸ்பேன் கொடுப்போம். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. அப்போ ஏன் பேக்ரவுண்டு மாறல, ஏன்னா ஸ்பேன்ல தான் ஒயிட்டுங்கிற வார்த்தையை நான் மாற்ற சொல்லிடுவேன். அதனால அதுக்கு ஸ்பேன் செப்பரேட் பண்ணிங்க. பிகாஸ் அதை வந்து சேஞ்ச் பண்ண போறோம் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா. ஓகேவா. ஸோ ரைட் ஒரு H2 வச்சாச்சு. இதுக்கு கீழே ஒரு பட்டனை வைக்கணும். ஸோ ஒரு பட்டன், அந்த பட்டன் நேம் என்ன அப்படின்னா சேஞ்ச் கலர்னு வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே ஓரளவுக்கு சென்டரடாக வரணும். ஸோ சென்டரடாக வர்றதுக்கு இது ரெண்டுமே சேர்த்து ஒரு டிவ்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் வச்சிடலாம், மெயின் அப்படின்னு வச்சுக்கேன். ஓகேவா. அந்த கிளாஸை நான் என்ன பண்ணுறேன்,
டாட் மெயின் சேம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். சாரி இங்கே டாட் கொடுக்காம எஸ் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஆயிட்டு. இது கொஞ்சம் சென்டர் வியூவா இந்த இடத்துக்கு வரணும்னால இங்க நான் ஹைட் வந்துட்டு ஒரு 30 வியூ ஹைட் கொடுக்கேன் அப்படின்னா ஆமாலையோ 30 வியூ பத்தலையா. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இதில் போய் கொடுப்போம். நீங்களே கொடுத்துருக்கேன் நடக்கலையே. சரி ஒரு 100 கொடுத்துக்கோமே. எடுக்கல. ஸோ அது இறங்குறதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இடிச்சிட்டு இருக்கு. ஸோ அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். என்ன பண்ணலாம், ஹைட் 30 கொடுத்துருக்கோம். பட் இங்க ஹைட் கொடுத்தா என்னாச்சு, அப்போ வேணுங்களா ஹெட்டர்ல கொடுத்தா இறங்குது. ஸோ ஹெட்டர்ல கொடுத்தா இந்த விஷயம் நடக்குது. ஏன் அப்படின்னா ஹைட்டுங்கிறது ஒரு வியூ ஹைட்டு, ஓகேவா. ஸோ வியூ ஹைட் வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்டார்டிங் பீரியட் ஆஃப் ஸ்டேஜில் வியூ ஹைட் வந்து எப்படி இறங்கும். ஸோ ஸ்டார்டிங்னா இங்கேருந்து பார்த்தா இதுதான் ஸ்டார்டிங், கரெக்ட் தானே. நான் இதில் தான் ஹைட் வெயிட் கொடுத்துருக்கேன். இப்போ சப்போஸ் இந்த கிளாஸ் இதுக்குன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் இந்த ஹெட்டருக்கு. லைக் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இது இறங்கிட்டு பட் இது ஓரமாக போயிட்டு, பிகாஸ் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் இந்த ஹெட்டருக்கு இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன திரும்ப பண்ணுறேன் அப்படின்னா கலர் ஃபிளிப்பிங். ஸோ இந்த கலர் ஃபிளிப்பிங்கிற ஹெட்டிங்கில் இருந்து ஒரு 30 ஃபீட் இறங்குது, 30 ஹைட் இறங்குது. புரியுதாடா, ஹைட்டில் எதுவும் குழம்புல இல்லை யாருக்கும். 30 ஹைட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன். எஸ் ஓகே சூப்பர். இங்கேருந்து 30 இறங்கி ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா. சப்போஸ் நான் அதை எடுத்துட்டு இங்கே போட்டேன் அப்படின்னா ரிட்டர்ன்ல இருந்து 30 ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி சாரி நம்ம ரிட்டனுக்கு இந்த ஹெட்டருக்கு ஒரு கிளாஸ் வைப்போமே, லிங்க்னு வச்சிருக்கோமா. ஓகே அப்போ இந்த இதை தூக்கி லிங்க்ல போடுவோம். ஹெட்டரே எதுக்கு, ஸோ லிங்க் ஒரு சில வேரியண்ட்டுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஹெட்டருக்கு மட்டும் தான் ரீச் ஆகுது 30 பாயிண்ட். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெட்டரில் போடும்போது இங்கே 30 இங்கே 30ன்னு வருது, பிகாஸ் ஹெட்டருங்கிறது 2 ஃபைல் நேமில் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே 30 30 விழுது. பட் நம்ம இப்போ நம்மளுக்கு டாப்பில் மட்டும் வச்சுக்குவோம் ஹெட்டரை. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வரது மட்டும் வச்சுக்கோம். இப்போ இது 3 ஹெட்டிங்காக வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சேஞ்ச் கலரை நான் கிளிக் பண்ண இங்கே வார்த்தை மாறணும். இவ்வளோதான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். இதான் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு பார்த்தாச்சு. ஓகே ரைட். இப்போ ஒயிட் பாடி வந்து ஒயிட்டாக தான் இருக்கு, கரெக்டு தானே. பட் இருந்தாலும் நீ பாடிக்கு வந்து ஒரு கலரை சூஸ் பண்ணி கொடுத்துடணும். ஸோ விச் மீன்ஸ் பாடிக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் அஷ்யூர்னு ஒன்று கொடுக்குறேன். லைட்டாக ஒரு ஒயிட் தான், ஆனால் ஒரு ப்ளூ கலந்த ஒரு ஒயிட், சரியா. விச் மீன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி. இல்லைன்னா நம்ம அந்த ஒயிட் எடுத்துட்டு அஷ்யூர்னே டைப் பண்ணிடுவோம். அஷ்யூர்னே இருக்கட்டும். அண்ட் தென் ஃபாண்ட்டு ஃபேமிலி அதெல்லாம் நம்ம தேவைன்னா மாற்றிக்கலாம். இப்போதைக்கு இதே இருக்கட்டும், ஓகேவா. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் HTML ஸ்டைலிங்கோட ஒர்க்கு. இதுவரை உள்ள கான்செப்டுக்கு அவ்வளோதான்.
இனிமே தான் ஜாவாஸ்கிரிப்ட் குள்ள என்டர் ஆக போறோம். ஸோ இது வரை நடந்தது உங்களுக்கு புரிஞ்சுதா? சச் ஓகே, அசினா ஓகே, எனக்கும் சூப்பர்டா, 4 பேருக்கு புரிஞ்சுட்டு. ஓகே, இப்போதான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் குள்ள என்டர் ஆக போறோம். என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பண்ண போறோங்கிறத சொல்றேன். கோட் எடுத்துக்கலாம், மெயின் டாட் ஜேஎஸ் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ கோட்ல எந்த விஷயம்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த விஷயம் சேஞ்ச் ஆகுது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், பட்டன் கிளிக் பண்ணா எல்லாமே மாறுது, தேர்ட் பாயிண்ட். ஸோ சாரி, செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் தான் ஒர்க் நடக்கு. அப்போ இந்த ரெண்டை வச்சு தான் நீ என்ன பண்ண போற? ஜாவாஸ்கிரிப்ட் எழுத போற. இந்த ரிட்டர்ன் பண்ணா HTML-க்கு வந்துடும். இது ஹெட்டிங், அவ்வளவுதான், வேற எங்கேயும் இங்க பிரச்சனை இல்லை. அப்போ நடக்க போறது இந்த ரெண்டு கான்செப்ட் தான். ஸோ அப்போ இந்த ரெண்டுக்குமே ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ண முடியும். என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் H2க்கு பாட்டம்னு ஒரு ஐடி வைக்கிறேன். நேம் என்னன்னாலும் வைக்கலாம்னு உங்களுக்கே தெரியும். நான் இங்க சும்மா பாட்டம் வைக்கிறேன். நல்ல நோட் பண்ணு, இந்த ஏரியாவே மாறுது. அது போக குறிப்பிட்டு இந்த ஏரியா நம்ம கிளிக் பண்ண இங்க ஒரு பேர் ஜென்ரேட் ஆகி மாறுது. ரைட்டா? இந்த பேரெல்லாம் நம்ம இனிமே தான் ஜாவாஸ்கிரிப்ட் எழுதணும். ஸோ அப்போ இதுக்கும் ஒரு ஐடி விச் இஸ் சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஐடி வச்சுக்கலாம். இல்லை கலர்னு வச்சுப்போம், குழப்பம். ஸோ கலர். ரைட். அப்போ பட்டன் கிளிக் பண்ணாலும் வேலை நடக்கணும். கரெக்டா? ஸோ பட்டனுக்கு ஒரு ஐடி விச் இஸ் BTN. எப்போ நிறைய இடத்துல பார்க்கணும். இந்த ரெண்டும் தான் முக்கியமாக வேலை நடக்க போகுது. ரெண்டையுமே நம்ம 3 ஐடியா ஜென்ரேட் பண்ணிப்போம். இந்த 3 ஐடியை ஜேஎஸ்ல வாங்கி எப்படி நம்ம கோட் பண்ண போறோங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு 5 கலரை நீ எடுத்துக்கணும். 5 கலர் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, 5 கலர் எடுத்து ஒரு அறைக்குள்ள போடணும். ஸோ கான்ஸ்டன்ட் கலர்ஸ் ஈக்குவல்ஸ் டு அறைக்குள்ள டபுள் கோட்ஸ்ல எல்லாத்தையும் போடணும். ரெட். ஸோ நம்ம குழப்ப வேணான்னு காண்டி ஒரு நியூ பேஜில் சிஎஸ்எஸ் கலர்ஸ் லிஸ்ட். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு கலர் நேம் சொல்லிருக்கு. ஐ தாட் டார்க் ரெட்லாம் இருக்குமா என்ன? டெஸ்ட் பண்ணுவோமா? இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி வாங்கலாம். எஸ், டார்க் ரெட்டு, எஸ், எல்லாமே இருக்கு. கலர் எல்லாம் நீங்க இங்க இருந்தும் கூட கலர் ஜென்ரேட் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா? நான் சும்மா கூகுள்ல இருந்து எடுத்திருக்கேன். யாரா எதுவும் பேசுனீங்களா? யாரும் இல்லை. ஓகே தானே? வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே, ரைட். ஓகே, சரி. நம்ம இந்த கிரிம்சன் எடுத்துப்போம் ஒரு கலரா. ஸோ காப்பி பண்ணி நம்ம ஜேஎஸ்ல கமா போட்டு டபுள் கோட்ஸ்ல எடுத்து பே பண்ணிக்கலாம். அடுத்த கலர் டீப் பிங்க் எடுத்துக்கலாம். ஃபயர் பிரிக் இதெல்லாம் கலர் இருக்காமா என்னென்னலாம் சொல்றாங்க நானே. ஸோ ஃபயர் பிரிக். அட் லாஸ்டா நம்ம லாவெண்டர் பிளஷ். ஸோ ஒரு 5 கலரை ஒரு அறைக்குள்ள போட்டாச்சு. அப்போ 0th வேல்யூ என்னன்னு கேட்டா ரெட்டு. 1 2 3 4. ஸோ 0 ரெட்டு, 1 கிரிம்சன், 2 டீப் பிங்க், 3 ஃபயர் பிரிக், 4 லாவெண்டர் பிளஷ். இவ்வளவு தூரத்துக்கு பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அந்த பேரெல்லாம் இங்க வர வைக்கணும். ரைட்டா? ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர். அவ்வளவுதான். இங்க ஜென்ரேட் பண்றது கூட வேல்யூ எடுத்தாச்சு. இப்போ நீ என்ன பண்ற அப்படின்னா, முதல்ல இந்த பட்டனை வந்து வாங்குறேன். எங்க வாங்குற? ஜாவாஸ்கிரிப்ட்ல. எப்படி வாங்கணும்? பட்டன் யார்கிட்ட எப்படி வாங்குவ? ஐடியா இருக்கு. ஸோ அந்த ஐடியை நீ வாங்கணும். எப்படி வாங்குவோம் நம்ம? இப்போ அதுக்கு ஒரு வேரியபிள கிரியேட் பண்ணுவோம். ஸோ கான்ஸ்டன்ட் பட்டன் ஈக்குவல்ஸ் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஐடி நேம் என்ன? BTN. அவ்வளோதான். இப்போ BTN. அப்போ இந்த பட்டன் டேக் ஃபுல்லா யாருக்கு அசைன் ஆயிட்டாங்க? இந்த பட்டன்ங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆயிட்டாங்க. இப்போ இந்த 2 லைன் புரிஞ்சுதா? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல போகலாம்ல நெக்ஸ்ட் ஸ்டெப். ரைட், சூப்பர்டா. சச்சு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சூப்பர், ரைட். சரி, கொண்டு வந்தாச்சு. 2 தான் அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை நீ வந்து ஒரு வார்த்தைய மாத்த போற. எங்க மாத்த போற அப்படின்னு கேட்ட அப்படின்னா, இந்த இடத்துல மாத்துறேன். நான் அஷ்யூருங்கிற இடத்த மாத்துறேன். நம்ம அஷ்யூருங்கிற இடத்துல ஒரு ஐடி கொடுத்துருக்கோம் விச் இஸ் கால்ட் கலர்.
நம்ம ஐடி எடுத்து கிளாஸ்ன்னு போடுவோம், ஒரு டிஃபரன்ஷியேட். ஓகேவா, கிளாஸ்ன்னு வச்சுக்கோம். பிகாஸ் எப்போ பார்த்தாலும் ஐடியே வாங்கிட்டு இருக்க முடியாது. இந்த செப்பரேட்டான இதுக்கு கிளாஸ்ன்னு மாற்றி இந்த வார்த்தையை மட்டும் ஜாவாஸ்கிரிப்டுக்கு அசைன் பண்ண போகிறோம். எப்படி அசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி கான்ஸ்டன்ட் நேம் டென்ஸ் டு டாக்குமெண்ட் டாட் ஐடி கிடையாது, அது கிளாஸ். ஸோ கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம்னு கொடுக்கலாம். பட் நான் இங்கே என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா கொரி செலக்டார் வா போட்டு டபுள் கோட்ஸில் டாட் கலர். ஸோ நம்ம கிளாஸ்னாலே டாட்டை வச்சு மென்ஷன் பண்ணணும். கரெக்டாக? ஒரே நிமிஷம். ஹலோ, ஆ சொல்லுங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த கலரை நான் எப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னா கிளாஸ் மூலியமா வாங்கியிருக்கேன். எப்படி கிளாஸ்ங்கிறத அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ புரியுதா? நீ இந்த கிளாஸை வச்சு ஸ்டைலும் எழுதிடுவ, ஈஸியாக அசைனும் பண்ணிடுவேன். உன் ஜாவாஸ்கிரிப்ட்ல வாங்கி இப்போ நேம்ல அசைன் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னா கொரி செலக்டார். கொரி செலக்டார் அப்படின்னா நீங்க எக்ஸ்கியூலோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு லைனையும் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா கொரின்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் கெட் எலமெண்ட் பை ஐடி, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எலமெண்ட்டை கெட் பண்றேன். எந்த எலமெண்ட்டை? எந்த ஐடியோட? பாட்டமோட ஐடியா. அப்போ பாட்டம் யாரெல்லாம்? H2 ஃபுல்லா இருக்காங்க. ஓகேவா? அப்போ நீ வாங்கிட்ட. H2லே இன்னொரு டேக் இருக்காங்க, யாருன்னா ஸ்பேன். இப்போ ஸ்பேனை மட்டும் நீ செப்பரேட்டடா எடுக்கணும் அப்படின்னா ஐடி மூலியமாவும் எடுக்கலாம். பட் ஒரு சில டைம் ஒரு ப்ரெஷர் வரும். லைக் ஆல்ரெடி நீ இந்த ஐடியா வாங்கியிருக்க, இந்த ஹோல் லைனையே லைனுக்குள்ள செப்பரேட்டடா இன்னொரு லைனா வாங்குறேன். கரெக்டா? அப்போ நீ செப்பரேட்டடா அதை எடுக்கணும்னு காண்டி கொரி செலக்டார் வச்சு ஐடினா நீ ஹேஷ்டேக் போட்டு எழுதணும், கிளாஸ்னா டாட் கலர்னு எழுதணும். இந்த லைன் நீங்க கொஞ்சம் நியூவா பழகுவீங்கன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. கரெக்டா? ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தா, எல்லாமே அசைன் பண்ணியாச்சு நம்மளோட ஒர்க் வைஸ். பட்டனுக்குள்ள யார் இருக்கா? பட்டன் இருக்கா. நேம்குள்ள யார் இருக்கா? செப்பரேட்டான இந்த ஸ்பேம் சேஞ்ச் பார்க்க போற வேல்யூ இருக்கா. ரைட், ஓகே. இப்போ கலர்ஸ்குள்ள 5 கலரை நம்ம கொடுத்தாச்சு. இப்போதான் அந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் நம்ம எழுத போறோம். பட்டன் கிளிக் ஆனா கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ இங்க என்ன பிரச்சனை வருது? நான் சொல்றது என்ன, திரும்பவும் சொல்றேன். பட்டன் கிளிக் ஆனா ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஈவென்ட் லிசனர் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ பட்டன் டாட் ஆட் ஈவென்ட் லிசனர் ஆஃப். ஈவென்ட் லிசனர் பார்த்துருப்போம். என்ன வேலை நடக்கணுங்கிறத டபுள் கோட்ஸ்ல சொல்லணும். விச் இஸ் கிளிக்கா க்ளோஸா? கிளிக் தானே பண்ணணும். ஸோ கிளிக்னு கொடுத்துட்டேன். கமா போட்டு கிளிக் பண்ணா என்ன நடக்கணுங்கிறத இங்கே நீ எழுதுவ. இங்க எழுதுறதே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதுற. ஸோ விச் இஸ் கால் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணியாச்சு. ரைட், ஓகே. ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுத போற அப்படின்னா, இந்த கலர் வந்து நான் இந்த பட்டனை கிளிக் பண்ண எனக்கு கலர் வந்து எப்படினாலும் மாத்திக்கலாம். அது உன்னோட விருப்பம். நீ கம்ப்யூட்டர்கிட்ட சொல்ற உன்னோட விருப்பம், அது இஷ்டத்துக்கு மாத்திக்கோ. அப்படின்ன பேர் என்ன? ரேண்டம். ஸோ நம்ம அந்த ரேண்டம் வேல்யூ பார்த்துருப்போம். ரேண்டம் வந்து கிளிக் பண்ணி ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அது இஷ்டத்துக்கு மாறிட்டே இருக்கும். கரெக்டு தானே? ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு நியூ வேரியபிள் கான்ஸ்டன்ட் ரேண்டம் டென்ஸ் டு ஒரு வேல்யூவா அசைன் பண்றேன். எந்த வேல்யூ அப்படின்னா இந்த 5 வேல்யூவையும். அப்போ ரேண்டம் டென்ஸ் டு கலர்ஸ் அப்படின்னு போட்டா முடிஞ்சிருமா? கிடையாது. கலர்ஸ் நீ கொடுத்துட்ட அப்படின்னா 5மே லைக் நீ
இந்த கலர்ஸ்ன்னு எழுதியிருக்க பத்தியா, இந்த இடத்துல ரேண்டம்னு நீ இந்த வார்த்தையை மாத்திருக்கிறதுக்கு தான் சமம் இந்த லைன். ஓகேவா? ஜஸ்ட் அசைன் பண்ணியிருக்க வேல்யூஸ். நான் இங்க என்ன கேட்டேன் அப்படின்னா, வேல்யூஸ் ரேண்டமா செக் பண்ணி மாறணும். இப்போ வரிசை ஆர்டர் படி பார்த்தா இங்க யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் ரெட் இருக்கா, கிரிம்சன் இருக்கா, தீப் இருக்கா, ஃபயர் பிளாக் இருக்கா, லாவெண்டர். பாரு அசெண்டிங் வைஸ் வரல வந்திருக்கு பாரு, சிடிஎஃப் ஆர் மட்டும் இங்க வந்திருக்கணும். சரி ஓகே. அசெண்டிங் சாரி ஆர்டர் வைஸா வந்திருக்கு. ரெட் தான் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ கிரிம்சன் இங்க, ரெட் இங்க அப்படின்னு ஆர்டர் சேஞ்ச் பண்ணணும்னா யார் மூலியமா பண்ணுவோம்? இந்த மேத் டாட் ரேண்டம்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன், சாரி ஒரு மெத்தட் படிச்சோம்னா அந்த மெத்தட்ல பண்றோம். ஓகேவா? அந்த மெத்தடை தான் இங்க அசைன் பண்ண போறோம். அசைன் பண்றதே ஒரு ஃபங்க்ஷனா எழுத போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இப்போதைக்கு இது கலர்ஸ்னு இருக்கட்டும். இப்போ நீ லாஸ்ட் லைன் வா, ஒரு ஃபங்க்ஷன் பேர் என்னன்னா கெட் ரேண்டம். ஓப்பன் பண்ணிக்கோ. ஓப்பன் பண்ணிட்டு என்னத்தை நீ ரிட்டர்ன் பண்ண போற அப்படின்னு கேட்டா, ரிட்டர்ன் மேத் டாட் ரேண்டம். இது என்ன பண்ணும் அப்படின்னா 0. சம்திங்ல ஏதாவது 0.2, 0.555, 0.6789789 அப்படின்னு அது இஷ்டத்துக்கு நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ 0 பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாம ஒரு மேத்தட்டிக்கலா ஒரு ஈஸியா 1 சம்திங்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு காண்டி என்ன ஆட் பண்ணுவோம்? மேத் டாட் ஃப்ளோர் ஆட் பண்ணி இங்க க்ளோஸ் பண்ணும். இந்த லைன் எதுதானே பண்ணும் அப்படின்னா, மேத் டாட் ரேண்டம் 0. சம்திங்ல ஸ்டார்ட் ஆகி ரேண்டமா நீ ரெஃப்ரெஷ் பண்ண வரும். இப்போ 0 இருந்து ஸ்டார்ட் பண்ணாம ஃப்ளோர்னு கொடுத்துட்டா 1 இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மெத்தட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இது யாருக்காவது புரியாம இருக்கா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கரெக்ட் தானே? அனஃபா ஓகே, ஜீவா ஓகே, அஸ்தின் ஓகே, சச்சு ஓகே தானே? ரைட், சூப்பர். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் என்ன பண்றேன், ரேண்டமா உனக்கு என்ன 0 இருந்து 1 இருந்து தான் ரேண்டமா வேணும்? இல்ல, எனக்கு எது ரேண்டமா வேணும்? இந்த அரே மட்டும் தான் ரேண்டமா வேணும். ஸோ அப்போ அந்த 5 வேல்யூ தான். அப்போ 0, 1, 2, 3, 4 இந்த இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் ரேண்டமா ஜெனரேட் ஆகும். லைக் சம்டைம்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணா 0ன்னு வரணும், சம்டைம்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணா 1ன்னு வரணும். 1 இருக்கிற வேல்யூல யார் இருப்பா? கிரிம்சன் இருப்பா. 3 இருக்கிற வேல்யூல யார் இருப்பா? ஃபயர் பிரேக் இருப்பா. இந்த மாதிரி கிளிக் பண்ண எனக்கு வேல்யூ மாறணும் அப்படின்னு நீ சொல்ற. அப்போ இதோட எதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார் கலர்ஸை மல்டிப்ளை பண்ண அப்படின்னா அப்போ இந்த 5யுமே ஜென்ரேட் பண்ணிடும் அப்படின்னு கேட்டா கிடையாது. ரேண்டமா வேல்யூ ஜென்ரேட் பண்ணுவோம். எதோட வேல்யூ? இந்த 5ஓட வேல்யூ. இதுக்குள்ள 5 தான் இருக்குன்னு கோடுக்கு எப்படி தெரியும்? கலர்ஸுங்கிற வேரியபிள்குள்ள ஒரு அரே தான் இருக்குன்னு நீ சொல்லியிருக்க. அரேக்குள்ள எத்தனை இருக்குன்னு அதுக்கு தெரியாது. அப்போ தானே அது மல்டிபிளாவே. இப்போ நம்பர்ஸ் வந்து இன்ஃபினிட்டி, சரியா? 10க்குள்ள எனக்கு வந்து ரேண்டமா ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னேன்னா நீ உன்னால செலக்ட் பண்ண முடியும். 2 எடுப்ப, 3 எடுப்ப, 7 எடுப்ப, ஏதாவது ஒரு நம்பர் எடுப்ப. சப்போஸ் 1ல இருந்து இன்ஃபினிட்டின்னு சொன்னா நீ ரேண்டமா செலக்ட் பண்ணனா நீ என்னன்னாலும் செலக்ட் பண்ணலாம். விச் இஸ் அதுதான் நம்பர்ஸே. கரெக்ட் தானே? நீ இப்போ நம்பர்ஸே செலக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்க. அப்போ இதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா டாட் லென்த். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கலர்ஸ்ல உள்ள டோட்டல் லென்த் எவ்வளோ? அப்போ லென்த் கணக்கு பண்ணா 5ன்னு வரும். அப்போ 5 மட்டும் ரேண்டமா செலக்ட் பண்ணும். அப்போ 1ல இருந்து 5 வரை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த கெட் ரேண்டம் ஃபங்க்ஷனுக்குள்ள கிடக்கும். இந்த கெட் ரேண்டம்ங்கிற ஃபங்க்ஷனை நீ இங்க கூப்பிட்டுருவ. அப்போ ரேண்டம்ங்கிற வேல்யூல யாரு இருக்கா? இந்த 5 வேல்யூ இருக்காங்க. 5மே ரேண்டமா இருக்காங்க. இது வரை பார்த்தது புரிஞ்சுதா நான் சொன்னது? சூப்பர். சச்சு ஓகே தானே? சூப்பர்டா, சூப்பர். ரைட். இப்போ இந்த ரேண்டமை நம்ம கன்சோல் பண்ணி பார்ப்போம். சாரி, நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்? திரும்ப போடுவாங்க. பட்டனை கிளிக் பண்ணா ரேண்டமா கெட் பண்ணிரும். எப்படி கெட் பண்ணிச்சு? இது மூலியமா கெட் பண்ணி ரேண்டம்ல அசைன் ஆகும். அந்த அசைனை பார்க்க போறோம். இப்போ நான் கிளிக் பண்றேன், வரல. ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மறந்துருக்கோம். இங்க கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன் வரல?
யாருக்காவது ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா? அண்ணா ஜேஎஸும் அந்த ஹெச்டிஎம் லிங்க் பண்ணல. சூப்பர்டா, லிங்க் பண்ணல. சூப்பர், கண்டுபிடிச்சிட்டான். எஸ், நம்ம இந்த லிங்க் பண்ண போறோம். லிங்க்ல இன்னொரு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்டைலை வந்து நம்ம ஹெட்டர்ல தான் கொடுப்போம். கரெக்டா தான் இருக்கு. நீ இந்த ஹெட்டர்ல வந்துட்டு என்னன்னு கொடுப்போம்? அதுல ஸ்கிரிப்ட் தானே? எஸ், ஐ தாட் ஸ்கிரிப்ட் சோர்ஸ். ஓ சாரி சாரி, ஸ்கிரிப்டில் சோர்ஸ் டாட் ஸ்லாஷ் கொடுத்தேன்னா மெயின் டாட் ஜேஎஸ். இப்போ லிங்க் பண்ணிட்டோம் நம்ம சொல்றோம். கரெக்டா? பட் இப்போ இதை எடுக்கான்னு பாருங்க, என்ன வந்திருக்கு? டைப் எரர் cannot read properties of null. இது வந்து ஜேஎஸ் ஃபைல உள்ள எரர். பட்டன் டாட் ஈவென்ட் லிசனர். ஐ தாட் இது டபுள் கோர்ஸ்ல கொடுக்கணும்னு நினைக்கிறேன். add event listener button btn நம்ம அங்கெல்லாம் கொடுத்துருக்கோம்ல. சரி, எனிவே அது ஏதோ ஒரு எரர் சொல்லுது, நம்ம கிளியர் பண்ணுவோம். பட் நீங்க இந்த ஹெட்டர்ல இந்த எரர் இங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரன் ஆகாது. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், வாட்டர் ஃபால்ஸ் கான்செப்ட்ல தான் எல்லாமே வரும். கரெக்டா? ஸோ அப்போ கோடை ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீட் பண்ணா இங்க இருந்து வரும். நீ வந்து ஜேஎஸோட ப்ராஜெக்ட் ஜேஎஸோட ஃபைல் வந்து அங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன். பட் அதோட வேல்யூஸ்லாம் எங்கே இருக்கு? கீழே இருக்கு. அப்போ அது அவ்வளோவா ஆக்சசபிள் ஆகாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து எங்க நீ வந்து முடிச்சியோ, விச் இஸ் எங்க உன் ப்ராஜெக்ட் முடியுதோ பாடிக்கு முன்னாடி பேஸ்ட் பண்ணினா அதை ஆக்சசபிளாக எடுத்துக்கும். அதாவது மெயின் டாட் ஜேஎஸ்ல கிளிக்கு, பட்டனு, ஐடி எல்லாம் மேலே இருக்கு. அப்போ வாட்டர் ஃபால்ஸ் ஆகும்போது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு தான் இந்த லைனுக்கே போகும். இந்த எரரும் போயிட்டு எஸ் அதனால தான் வந்து ஸோ அந்த லைனை ஆக்கியூபை பண்ணி எல்லாமே கரெக்டாகி இந்த ஸ்கிரிப்ட் மோடு போய் இந்த லாஸ்ட்ல போய் உட்காந்து வேலை செய்யும். இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ நான் பட்டன் அமுக்கிறேன், ஒவ்வொரு வேல்யூ நம்பராக ஜென்ரேட் ஆகுதா? 4 0 0லேருந்து 4 வர உள்ள நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும்போது எந்த இடத்துலையுமே 5 வராது. இப்போ புரியுதா அந்த ரேடமோட வேல்யூ? அண்ட் தென் ஸ்கிரிப்டை வந்து எங்கே நம்ம இம்போர்ட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டா சூப்பர். எல்லாருக்குமே புரிஞ்சுட்டு அசினா ரைட், ஓகே சூப்பர். இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கோம் அந்த கோடோட. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கலரை வந்து கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் ஃபஸ்ட்டு என்ன வேலை நடக்கணும்? நீ பட்டனை கிளிக் பண்ணா கலர் சேஞ்ச் ஆகணும். எங்க சேஞ்ச் ஆகணும்? பாடியில, பேக்ரவுண்ட். ஸோ பாடி இதெல்லாம் எங்க எடுத்துக்கணும்னா HTML பாடி டாட் ஸ்டைல் டாட் என்னத்தை மாற்றணும்? பேக்ரவுண்ட் கலர். இதுலேயே வந்துருக்கும். பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல்ஸ் டு என்ன கலராக மாற்றணும் அப்படின்னா இந்த கலர்ஸ் நம்பராக மாற்றணும். அப்போ நீ கலர்ஸ்ன்னு போட்ட, சாரி இந்த இடத்துல கலர்ஸ்ன்னு போட்டுட்ட அப்படின்னா 5 கலர்ல எந்த கலர்னு தெரிஞ்சாகணும். கரெக்டா? ஸோ அதுல நீ 1ன்னு போட்டேன்னா கிரிம்சன் அர்த்தம், 2ன்னு போட்ட அப்படின்னா டீப் பிங்க்னு அர்த்தம். அப்போ நம்ம தான் நம்பரை ரேண்டமா செலக்ட் பண்றது தான் இங்க அசைன் பண்ணிட்டோம்ல. அப்போ நீ 1 2 3ன்னு போட அவசியம் இல்லை, அழிச்சிட்டு ரேண்டம்னு போட்டா போதும். பட்டன் கிளிக் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் மாறுதா? ரெட்டு, எல்லா கலரும் வருதா? சூப்பர். பார்த்துட்டீங்களா? தெரியுதுல கலர்ஸ் எல்லாம்? ரைட், சூப்பர் 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 தான், சூப்பர். ஸோ இப்போ கலர் எல்லாம் மாறுது, ஆனால் எனக்கு இங்கே டெக்ஸ்ட் மாறலை. அப்போ டெக்ஸ்ட்டை மாற்றுறதுக்கு நீ இந்த ஐடியை கால் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கணும். அந்த ஐடியை நம்ம எங்கே கால் பண்ணி வச்சுருக்கோம்? நேம்ங்கிறதுல கால் பண்ணி வச்சுருக்கோம். அதை எப்படி மாற்றுறோம் அப்படின்னா, நேம் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஆக்சுவலாக நேம்னு வைக்கக்கூடாதுன்னு நினைக்க பேர். ஸோ வேற ஏதாவது நேம் வச்சுக்கோங்க. ஜேகே ஜேகே டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ டெக்ஸ்ட் கண்டென்ட்னா என்ன? ஜேகேல உள்ள டெக்ஸ்ட் கண்டென்ட். ஜேகேனா யாரு? கலர்னா யாரு? இந்த ஸ்பேம்.
இந்த ஸ்பேனோட டெக்ஸ்ட் கண்டென்ட், அதாவது அங்க டைப் இருக்கிற கண்டென்ட்டை மாத்து அப்படின்னு சொல்றேன். அப்போ ஈக்குவல்ஸ் டு இப்படி ஒரு பேர் கொடுத்த அப்படின்னா, நான் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரே பேர் மாறிட்டு, பிரீத்தின்னு கொடுத்துருக்கேன், அங்க பேர் மாறிட்டு, ஓகேவா? பட் டபுள் கோட்ஸ்ல கொடுத்தேன். ஆனா நம்மளுக்கு என்ன பேர் வரணும்? இந்த ரேண்டம்ல உள்ள பேர் வரணும். அப்போ இதை அங்க கால் பண்ணிட்டா என்ன ஆயிரும்? என்ன ரேண்டம்ல வருதோ அந்த ரேண்டம் அப்படியே பிளே ஆக போகுது. அப்போ நான் அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டேன் அப்படின்னா, ரெட்னா பேக்ரவுண்ட் ரெட், ஃபயர் பிரேக்னா ஃபயர் பிரேக், டீப் பிங்க், கிரிம்சன் லாவெண்டர் ப்ளஷ், ஐயோ லாவெண்டர் ப்ளஷ் அந்த இருக்கு, அது கிட்டத்தட்ட ஒயிட் மாதிரி தான் இருக்கு. அவ்வளோதான் ப்ராஜெக்ட். நீ இந்த பட்டனை டிசைன் பண்ணணும்னா உன்னோட ஸ்டைலை போட்டு டிசைன் பண்ணலாம். இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா பார்த்த ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட். எப்படி ஐடியை கெட் பண்ணி, எப்படி அதோட கிளாஸை கெட் பண்ணி, எப்படி பேக்ரவுண்ட் கலரை மாற்ற முடியும். இந்த லைன்ல நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது. ஏன்னா பாடியில உள்ள அதுக்கு உண்டான ஸ்டைலை, என்ன ஸ்டைலை மாற்ற போறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஆல் ஓகேவா? சூப்பர். ஜீவதர்ஷினி ஓகே, அனஃபா சூப்பர், கொண்டாட்டம், ஹசீனா, சச்சு, எனி டவுட்ஸ் இருக்கா? சச்சுக்கு ஓகே, ஹசீனா சூப்பர். ரைட், ஓவரால்டா சொல்லும் போது ப்ராஜெக்ட் ஃபினிஷ்டு.